ஹாய் மக்களே, வெல்கம் டு டர்போ விங்ஸ் சேனல். இன்னைக்கு அடுத்த டாப்பிக்காக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மைலேஜ் சில பேர்லாம் கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. அது ஏன் கிடைக்கல? ஏன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு டிரைவிங் ஸ்டைல் வந்து தான் மெஜாரிட்டி பேசப்படுது. ஆனால் இன்னொரு பேசப்படாத ஒரு விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு ஆளோட வெயிட்டை பொறுத்த முடியும் தான். இப்போ ஒரு 150 சிசின்னு எடுத்துக்கோங்களேன், குறையாம மேக்ஸிமம் எல்லா வண்டியுமே 40 45 அந்த மாதிரி அபோவ் தான் கொடுக்குது. எனக்கு தெரிஞ்ச மெஜாரிட்டி எல்லா வண்டியுமே 150 சிசியில் 40 45 மைலேஜ் கொடுக்குற, அதோட கூட தான் கொடுக்குது. ஆனால் ஏன் சில பேர்த்துக்கு வந்து மைலேஜ் கிடைக்கலன்னா, ஒன்று அவங்க ரேஷ் டிரைவிங் பண்ணுவாங்க, இல்லை ஹாஃப் கிளட்சில் வச்சு வச்சு வண்டியை ஓட்டுவாங்க. அது கிளட்சும் கொஞ்சம் அடியாயிரும் சீக்கிரம். ஸோ அதனால் பெட்ரோலும் ரொம்ப ட்ரைன் ஆகும். மூணாவது விஷயம், அவங்களோட வெயிட்டு. ஒரு இதுக்கு வந்து என்ன தான் வந்து ஹார்ஸ்பி எல்லாம் கூட இருந்தாலும் ரைடரோட வெயிட்டை பொறுத்து தான் மைலேஜ் வந்து எனக்கு தெரிஞ்சு ரைடரோட வெயிட் வந்து அது ஒரு காரணம். ரைடரோட வெயிட் வந்து ஒரு காரணம், அவங்களோட ரைடிங் ஸ்டைல்ஸை பொறுத்து ஒரு காரணம் சொல்லலாம். இந்த நான் இப்போ சொன்ன மாதிரி ரேஷ் டிரைவிங், கிளர்ச்சில் பாதியாக ஓட்டுறது ஒரு காரணம் சொல்லலாம். ரெண்டாவது இன்னொரு ஒரு பெரிய காரணம் நான் கண்டுபிடிச்சது என்னென்னா, மேக்ஸிமம் பிரேக்கே யூஸ் பண்ணாமல் வண்டி ஓட்டணும். கொஞ்சம் பைத்தியகாரத்தனமாக தான் தெரியும், ஆனால் உண்மை வந்து என்னென்னா, பிரேக்கே யூஸ் பண்ணாமல் வண்டி ஓட்டணும்னா அதுக்காண்டி நான் இப்போ வேகமாக போயிருக்கேன், படார்னு எவனாவது ஒருத்தன் உலக வந்துட்டான் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம பிரேக் அடிச்சு தான் ஆகணும். அதை வந்து தவிர்க்க முடியாது. பிரேக்கை அடிக்காமல் ஓட்டுறது அப்படின்னு சொன்னால், ஒரு சில ஸ்பீட் லிமிட்டட் நம்மளே செட் பண்ணிக்கணும். இந்த லெவலுக்குள்ளே நம்ம வண்டி இவ்வளோ தூரத்துக்கு போய் நிற்கும், இங்கேக்குள்ளே ஆள் கிராஸ் ஆவாங்கன்னா முன்னக்கூடியே நம்ம ப்ரிடிக்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஒரு வண்டி நம்ம வருஷக்கணக்காக ஓட்டுறோம், நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி ஓட்டணும். அது வந்து ப்ரிடிக்ட் பண்ணி ஓட்டினா கண்டிப்பாக இங்கே சந்திலேருந்து ஒருத்தவங்க திரும்புவாங்க, இல்லை இன்கேஸ் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த சந்தை நீங்கள் கிராஸ் பண்ணுறதுக்குள்ளேயுமே நீங்கள் ஆக்சிலேட்டர் விட்டுருவீங்க. கரெக்டாக அது அந்த சந்தைக்கு இடத்துல வந்து ஸ்லோ போகணும். யாராவது ஒருத்தவங்க வந்தாங்கன்னா கூட லைட்டாக நீங்கள் அப்ளை பீப்பிள் பண்ணிட்டு டக்குன்னு போகலாம். மொத்தமாக நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் சல்லுன்னு வண்டி எடுக்கிறதுக்கு நீங்கள் இப்படி ட்ரை பண்ணலாம். அதாவது ரன்னிங்லேயே அப்படியே போகிறது வந்து லைட்டாக மட்டும் பிரேக் அப்ளை பண்ணிட்டு அப்படியே மறுபடியும் ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போகிறது. ரொம்ப சடக்குன்னு வந்து பிரேக் அடிச்சு மறுபடியும் ஃபர்ஸ்ட் கியர் போட்டு மறுபடியும் சல்லுன்னு ஏற்றுறது, ஸ்கூட்டிலையும் அதே மாதிரி பண்ணுறதுன்னா கண்டிப்பாக மைலேஜ் ட்ராப்பு ரொம்ப. அது ஸ்டாப் அண்ட் கோ பண்ணி மாறி மாறி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து மைலேஜ் ட்ராப் வந்து நிறையாவே இருக்கும். அண்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ரைடர் வெயிட்டு, அந்த ஹேண்ட்லிங், அவங்க எப்படி ட்ரைவ் பண்ணுறாங்க பொறுத்து மாறும். மெஜாரிட்டி என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த ரைடர் வெயிட்டும் உங்களுக்கு இந்த இதுவும் தான் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அதை வந்து பார்த்து கரெக்டாக ஓட்டினீங்க, ப்ரெடிக்ட் பண்ணி ஓட்டினீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக நல்ல மைலேஜ் எடுக்க முடியும். தேங்க்யூ.